49வது சென்னை புத்தக கண்காட்சி அரங்கு எண் 659 கருணவித்யா அறக்கட்டளையின் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் படைப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அரங்கை பார்வையிட பேராசிரியரும் மிகச்சிறந்த பேராசிரியர் திரு திவாகர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு ஒரு சில வார்த்தைகள் கலந்துரையாடுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த அரங்கு பற்றியும் இந்த அரங்கில் இருக்கிற ஒரு சில எழுத்தாளர்களை உங்களை தனிப்பட்ட முறையில் தெரியும், அவர்களுடைய எழுத்துக்கள் பற்றியும் இந்த அரங்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு எந்த அளவுக்கு அவசியம் என்பதை பற்றியும் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மிக்க நன்றி. இந்த அரங்குக்கு ஏற்பாடு செய்த கர்ணவித்யா அறக்கட்டளையினுடைய அதாவது பொறுப்பாளர் நம்முடைய ரகுராமன் சார்லேருந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற நூல்களின் ஆசிரியர்கள் உட்பட எல்லோருமே எனக்கு புதியவர்கள் அல்லர், எல்லோருமே தெரிஞ்சவர்கள் தான். அந்த அடிப்படையில் பல புத்தகங்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் 20க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் பல்வேறு தலைப்புகளில் எழுதப்பட்ட நூல்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கர்ணவித்யா ஒலி அரங்கு வாயிலாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்ற முயற்சிகள் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட அவங்க 2006 இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய கவனத்தில் உள்ளபடி 2006 இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மிக்க ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயல் இது. ஆண்டுதோறும் இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும், அதே நேரத்தில் இந்த அரங்கிற்கு தங்களுடைய படைப்புகளை கொண்டு வந்து காட்சிப்படுத்திய நம்முடைய பார்வையற்ற சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி ஐயா, உங்களுடைய மேலான கருத்துக்களுக்கு. மீண்டும் இன்னொரு வாசகரோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.